கரெக்ட். மாதாஜி அடுத்த கிளாஸ்ல நான் வந்து ஸ்டூடெண்டா தான் உங்களுக்கு வர போறேங்க. ஏன்னா நான் ஃபுல்லா இன்னும் தரவாகணும் மாதாஜி. என் பொண்ணு இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுத்தா நான் தமிழ்ல சொல்ற அளவுக்குனாலும் 4 பேருக்கு சொல்றதுக்கு வரணும் மாதாஜி. நான் வாங்க வாங்க, நீங்க அப்படியே தரவா இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்களும் கிளாஸ் எடுக்க போறீங்க. இல்ல பொண்ணு அப்படி கிளாஸ் எடுக்க வேண்டாம். உங்க கிளாஸ் நான் கத்துக்கிட்டு நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டா 4 பேருக்கு சொல்லணும் மாதாஜி நல்ல விஷயங்கள். இப்ப ஸ்கூலுக்கெல்லாம் போறோம்ல மாதாஜி, இந்த அரசு பள்ளிகளுக்கு தான் போறோம். ஏதோ மாதாஜி. நல்லது பண்ணலாம்ல மாதாஜி, ஏதோ நல்ல விஷயங்கள் சொல்லலாம்ல மாதாஜி. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் அது எதிர்கால குழந்தைங்களை முன்னேற்றுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல. இன்னைக்கு கூட வீடியோல இளம் தலைமுறை பொறுப்பான அவங்க தான் வேணும், தலைமுறை தான் வேணும் அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சு கூட இன்னைக்கு காலையில இன்னைக்கு அன்பர்கள் தினனால அப்படி போட்டோம் மாதாஜி. உம் வயசு ஏறினவங்க வந்து இதுல பக்தியில இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவங்க இருந்துருவாங்க. ஆனா அடுத்த தலைமுறையை நம்ம கொண்டு வரணும் பக்தியில, அதுதான் முக்கியம். மாதாஜி 5 மணிக்கு என் தங்கச்சி பொண்ணு எல்லாரையுமே அடுத்து என்ன பண்ண போறேன், வெக்கேஷன் வருதுல மாதாஜி குழந்தைகளுக்கு. நம்ம வீட்டுல நெட்டு கனெக்ஷன் இருக்குங்க, எல்லா குழந்தைல பக்கத்து எங்க தெருவுல இருக்கிற குழந்தைல எல்லாம் உட்கார வைக்க போறேன் மாதாஜி அடுத்த கிளாஸ்க்கு. உட்கார வைங்க மாதாஜி. நன்றி. அப்புறம் நன்றி. கிளாஸ்ல அவங்கள. ஆமாங்க மாதாஜி. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம வீட்ல எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். சோர்ஸ் உட்காந்து கேட்கட்டும், 18 நாள் கேட்கட்டும். அவங்க ஒரு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு gift கொடுத்தா அந்த சந்தோஷத்துல ஒழுங்கா கிளாஸ்ல வந்து உட்காந்து கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாதாஜி. அது எந்த கண்டிப்பா அளவுக்கு பாக்குறேன் மாதாஜி. வெக்கேஷன் கண்டிப்பா. அது ஒரு சேவை மாதாஜி. நீங்க ஏற்கனவே பண்ற சேவையோட இது இன்னும் நல்ல ஒரு சேவையாயிடும். ஏன்னா நம்ம வீட்டுல நெட் இருக்கு மாதாஜி, அன்லிமிட்டெட் தான். எல்லாத்தையும் உட்கார வச்சு குழந்தைகளை அவங்க சந்தோஷப்படுத்துற மாதிரியே கிளாஸ் கொண்டு போயிட்டு இவங்க சூப்பரா எடுக்கிறாங்க மாதாஜி இங்கிலீஷ். இந்த மானசி சர்மா ஓ செமையா எடுக்கிறாங்க. டெய்லி நான் உட்காந்துக்கிறேன் மாதாஜி 5 மணிக்கு. ஓ நல்லா எடுக்கிறாங்க. ஏன்னா நிறைய என் தங்கச்சி பிள்ளை சேர்த்துட்டு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்னு எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்குங்க. இது குழந்தைகளுக்கெல்லாம் இங்க சேர்க்கணும் மாதாஜி, எனக்கு இதான் யோசிக்கிறேன் மாதாஜி. அதுதான் முக்கியம் மாதாஜி. குழந்தைங்களை தான் கொண்டு வரணும். ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து இந்த இது பக்தி விட்டு போக கூடாது. நம்ம பகவத்கீதையே வந்து பகவான் என்ன சொன்னாரு, விவசாயனுக்கு சொன்னது சங்கிலித்தோட அறுந்து போச்சுன்னு சொன்னாரு. அதனாலதான் இப்ப வந்து நமக்கு இங்க வந்து சொல்றாரு. அது மாதிரி இல்லாம நாம வந்து என்ன செய்யணும்னா அடுத்தடுத்த தலைமுறைகளை இது சேர்த்து கொண்டு வரணும், அதுதான் முக்கியம். கண்டிப்பா மாதாஜி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. உங்க கிளாஸ் என்னை வேற லெவல்ல ஆக்கிட்டு வருதுங்க. ஏன்னா அது இது நான் 4வது டைம் அட்டன் பண்றேன் மாதாஜி. உங்க கிளாஸ்ல தான் மாதாஜி இந்த அளவுக்கு எனக்கு தெளிவா இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. பகவான் சொல்ல வைக்கிறாரு, நான் சொல்றேன் மாதாஜி. இந்த மாதாஜி, ஏன்னா மகேஸ்வரி வந்து மலேசியால இருந்து அட்டன் பண்றாங்க. உங்களை நீங்க பேசின விஷயம் பிடிச்சு போய் இப்ப அவங்க பொண்ணையும் சேர்த்து விட்டுருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரிங்க. பகவான் தான் நமக்கு துணையா இருக்கணும் மாதாஜி. பலராமர் தான் நம்ம வந்து ஆன்மீக குரு, அவர்கிட்ட வேண்டிட்டு நம்ம உட்காந்துக்கணும் எதுலயும். குழந்தைங்க வந்துடும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. நான் என்ன நிறைய பேருக்கு நான் ஜாயின் பண்ணவே இல்லை. இல்ல வந்து வந்து போயிட்டு இருக்காங்க மாதாஜி. ஒரு 10 மெம்பர்ஸ் பக்கம் வந்தாங்க. இப்போ 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. 10 மெம்பர்ஸ் பக்கம் வந்தாங்க. ஓஹோ, பேசிட்டு போயிட்டாங்களா? நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். ஜாயின் பண்ணிடுவாங்க மாதாஜி. நான் போட்டிருக்கேன், திருப்பி போட்டிருக்கேன். ஜாயின் பண்ணிடுவாங்க. கிளாஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ். நம்மளுடைய L2 செக்ஷனுக்கு வந்திருக்கிற அனைத்து பக்தர்களையும் நான் அன்போட வரவேற்கிறேன். நாம வந்து இந்த L2 எதுக்காக படிக்கிறோம், இது PBS அப்படின்னா ப்ரீ பக்தி சாஸ்திரிங்கிற இந்த கோர்ஸை நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, இந்த பகவத்கீதையை இப்ப நம்ம படிச்சதை வந்து இன்னும் விரிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்ப 2வது நிலையில நம்ம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதோட கூடவே நம்ம அடுத்த L3 அப்படின்னு போகும் பொழுது என்ன படிக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதை நான் சொல்ல மறந்துட்டேன். வந்து ஈஷோபநிஷத் அப்படிங்கிறது அந்த வேதத்தோட ஒரு பார்ட், ஒரு சின்ன பார்ட், இத்தினோண்டு குட்டி புக்கு தான் இருக்கும், அது படிப்போம். அடுத்தது நெக்டர் ஆஃப் டிவோஷன், அதாவது பக்தி தொண்டெல்லாம் எப்படி செய்யறது அப்படிங்கிறது. அதாவது பக்தி ரசாமிர்த சிந்து அப்படின்னு தமிழ்ல அந்த புக்கோட பேரு. அதை தவிர இன்னொன்னு என்னன்னா நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது உபதேசாமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 புஸ்தகம் வரும். அந்த 3 பிளஸ் பகவத்கீதை, இது 4யும் நம்ம சேர்ந்து கோர்ஸா படிச்சுக்கிட்டு லெவல் 2 லெவல் 3
லெவல் 4ல வந்து ப்ரெசன்டேஷன்லாம் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், லெவல் 5 வரும்போது இந்த 4 புத்தகத்தையும் மறுபடியும் தரோவா படிச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்கும், எக்ஸாம் இருக்கும், அப்புறம் அட்டெண்டன்ஸ் எல்லாம் முக்கியம். இதெல்லாம் கொண்டு போய் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு பக்தி சாஸ்திரி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பக்தி சாஸ்திரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா ஒரு பிஏ படிச்ச மாதிரி, இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு பிஏ படிச்ச மாதிரி. அடுத்தது அதை தாண்டி வைபவா, அது வந்து பாகவதம். பாகவதத்துல வந்து ஒரு 6 கேண்டோஸ் வந்து சொல்லி தருவாங்க. அதை படிக்கும் பொழுது அது வந்து பிஜி லெவல். இப்போ வந்து பிஏ முடிச்சாச்சு, அடுத்தது வந்து எம்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த லெவல். அதுக்கு மேல போறதுக்கு இன்னொன்னு இருக்கு, வேதாந்தா, பக்தி வேதாந்தா. அதுதான் நம்ம பிரபுபாதாலாம் வாங்கின பட்டங்கள். அந்த வேதாந்தாங்கிறது எப்படின்னா அது வந்து சைத்தன்ய சரிதாமிர்தம், அதை படிப்பாங்க. அது வந்து முக்கியமானது. அதுவும் அது வந்து பிஹெச்டி லெவல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து நம்ம எதுக்காக இந்த லெவல் வரிசையா வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தது நம்மளால பாகவதத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். பாகவதம் புரிஞ்சுக்கிட்ட பிற்பாடுதான் சைத்தன்ய சரிதாமிர்தத்தை புரிஞ்சுக்க முடியும். பாகவதமே வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு வந்து 12 கேண்டோஸ் இருக்குது. 12 கேண்டோஸ்ல வந்து 10வது கேண்டோல தான் வந்து பகவானை பற்றிய விஷயங்கள்லாம் வந்து அவருடைய லீலைகள், அவருடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே முழுக்க முழுக்க அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆனா வந்து எடுத்த எடுப்புல போய் ஃபர்ஸ்ட் 10th கேண்டோவை படிக்க கூடாதும்பாங்க. எதுக்காக அப்படின்னா பகவானை பற்றி விஷயங்களெல்லாம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவருடைய ஆற்றல்கள், அவருடைய செயல்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடுதான் நம்மளால வந்து அவருடைய லீலைகள், ராசக்கிரீடை போய் ஒருத்தர் நேரடியா படிச்சான்னா நம்ம பௌதீக கண்ணோட்டத்தோட பார்க்கும் பொழுது அது தப்பான கண்ணோட்டம் தான் வரும். ஆன்மீகத்துல நமக்கு தோணாது. அதுக்காக தான் வந்து அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் படிப்படியா நம்ம படிச்சுக்கிட்டே போகும்போது பகவானை பற்றிய விஷயங்களை ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து படிக்கணும்னா இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம வந்து கண்டினியூஸா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொன்னா நம்ம வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் எல்லாமும் இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் கூட உங்களால முடிஞ்சதுன்னா காலையில 6:30 மணிக்கு பாகவதம் கிளாஸ் போயிட்டு இருக்குது. 6:30 to 7:30 அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து யூடியூப்ல கூட கேட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்க வந்து நம்ம 4th கேண்டோ போயிடுச்சு. அதனால நீங்க வந்து கண்டினியூ பண்றதுன்னா பண்ணிக்கலாம். மறுபடியும் கூட கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. நிறைய கீர்த்தன் கிளாஸ் அது இதுன்னு நிறைய இருக்குது. இப்படி நம்மளுடைய பக்தியை வந்து நம்ம வந்து முன்னேற்றிக்கிட்டே போகலாம். இதுவரையிலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல வந்து உங்களுக்கு இதுவரையிலும் நம்ம படிச்சதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத யாராவது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொருத்தர் 1-2 கருத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம். நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம், இப்ப நம்ம கண்டினியூ பண்ண போறதுக்கு முன்னாடி இதுவரையிலும் என்னென்ன பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட 32 ஸ்லோகம் வரையிலும் நம்ம பார்த்துட்டோம். அது என்னென்ன நம்ம பார்த்தோங்கிறத எல்லாருமே சொல்லலாம். அதான் மத்தது இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல 32 ஸ்லோகஸ் பார்த்திருக்கோம். இப்போ அதுல வந்து எப்படி ஆரம்பிச்சது இந்த இந்த பகவத்கீதை வந்து எப்படி பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாருங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதாவது அர்ஜுனன் வந்து ஃபர்ஸ்ட் அந்த 2 போர் இதுக்கு நடுவுல போய் நிறுத்த சொல்றாரு. இத படைக்கு நடுவுல. அப்புறம் அவரு வந்து கிருஷ்ணர்கிட்ட என்னை பார்த்துட்டு எனக்கு வாயில கொளறுது, தடுமாறுது, உடம்பு நடுங்குது. அதனால வந்துட்டு எனக்கு நான் வந்து எப்படி சண்டை போடுறது அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டுட்டு அதே இடத்துல அந்த நேரத்துல சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரன் என்ன நடக்குது அப்படின்னு அவரு ஒரு ஒரு ஸ்லோகத்த சொல்லியிருக்கிறாரு. அவரு கேட்கிறாரு, என்னோட பையன் துரியோதனனும் பார்டர்ல என்ன பண்றாங்கன்னு. அப்போ சஞ்சய் வந்து அங்க நடக்கிறதெல்லாம் சொல்றாரு. அப்போ துரியோதனன் வந்து தன்னோட படையில யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அப்புறம் அந்த சைடுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அவரு சொல்றத வச்சு ஃபர்ஸ்ட் வந்து துரோணாச்சாரியர்கிட்ட சொல்றாரு. அப்புறம் பாருங்க அங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? அப்படின்னு சொல்றாரு. அங்க பீமன் இருக்கிறான். அந்த இதுல இதுல இருக்கிறாங்க. அவங்க இந்த படையில இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு. அப்ப நம்ம இதுல இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்ப இவன் தடுமாற்றத புரிஞ்சுக்கிட்டு பீஷ்மர் வந்து உடனே வந்துட்டு இது சங்க முழங்குறாரு. ஸோ இந்த சங்கு முழங்குனோனே இப்ப அடுத்து இது சங்க இது பண்றாங்க. அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது, இந்தந்த படையில யார் யாரெல்லாம் இருக்கிறா? யார் யாரெல்லாம் என்ன பண்றாங்க? அவங்க யாரு? என்ன விஷயம்? அப்படிங்கிறத சொன்னீங்க மாதாஜி. இவங்க யாரு? இந்த படையில இருக்கிறவங்க எங்கிருந்து வந்தாங்க?
இதுக்கு தளபதியா இருக்கிறவர் யாரு, அந்த சைடுல தளபதியா இருக்கிறவங்க எத்தனை சேனை இருக்குது அப்படிங்கறத சொன்னீங்க. அங்க 11, இங்க 7. ஸோ இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு வந்து பார்த்துருக்க மாத்தாச்சு. வெரி குட். வேற ஏதாவது கருத்துக்கள்? வேற யாராவது சொல்லணுமா? ஹரே எந்த கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பிரபு. ஆ அப்புறம் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனர் சொல்றாரு, 2 படைகளுக்கு மத்தியில போய் நிறுத்துங்கிறாரு. நிறுத்தின உடனே அப்போ வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா குரு வம்சத்து ஆளுங்களை எல்லாம் பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தா எல்லாம் தாத்தா, சித்தப்பா, மாமா, பையன், பேரன் இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஸோ இவங்களை எதிர்த்து நான் சண்டை போட்டுட்டு எனக்கு என்ன ஆக போகுது? இவங்களை எதிர்த்து சண்டை போட்டு நான் அதுல ஜெயிச்சு 3 உலகம் எனக்கு கிடைச்சாலும் எனக்கு அது வேண்டாம். அது எனக்கு இன்னும் அது பிரயோஜனம் தரப்போறது இல்ல. கேசியை கொன்றவரே, நீங்க தான் எனக்கு வந்து புத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு நடுங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது, வில்லு கையிலேருந்து நழுவுது அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் பார்த்துருக்கோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேசியை கொண்டவரேன்னு எதுக்காக சொல்றாரு அந்த இடத்துல? ஏன்னா அங்க கிருஷ்ணர் வந்து கேசிய கொன்னதுனால அவருக்கு தெரியும் ஒரு உயிரை கொன்னா அதனால ஏற்படக்கூடிய அந்த மனநிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே அத அனுபவம் இருக்கிறதுனால அவர்கிட்ட அத கேக்குறாருன்னு நான் நினைக்கிறேன் மாதாஜி. கேசிங்கிற அந்த அரக்கனை அழிச்சதுனால அவருக்கு கேசவான்னு பேரு. அவர் வந்து அரக்கனை அழிச்சாரு, கரெக்டா? அவர் வந்து கேசிங்கிற அரக்கனை அழிச்சாரு. ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் யாரு? எல்லாம் உறவினர்கள், எல்லாமே சொந்த பந்தம். அந்த மாதிரி டயத்துல இவரால வந்து அவங்கள கொல்றதுக்கு மனசு அவருக்கு துணியில. அததான் அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. நீங்க அரக்கனை அழிச்சிட்டீங்க, நான் கூட ஒரு அரக்கனை அழிச்சிருவேன், ஆனா என்னோட சொந்தங்களை நான் எப்படி அழிப்பேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு வந்து என்னது மனம் வந்து ரொம்ப இலகிய மனம். பக்தர்களுக்கெல்லாம் மனசு இலகின மனசாதான் இருக்கும்பாங்க. அப்படிப்பட்டதுனால அவர் வந்து இலகிய மனசால அவர் என்ன சொல்றாரு, கேசவா, வேற பேர் சொல்லி கூப்பிடலாம்ல, கிருஷ்ணா, ஏன் கிருஷ்ணா வந்து இந்த மாதிரின்னு சொல்லலாம். அந்த பேரை சொல்லாம கேசவா அப்படிங்கறது மென்ஷன் பண்றதுக்கு ஒரு காரணமும் அதுவா இருக்குது. அவருடைய சொந்தங்களை அவர் வந்து அவரால் கொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு ரீசன். அப்புறம் பகவத்கீதையில நம்ம எந்த ஒரு முக்கியமான 5 விஷயங்களை படிக்கிறோம்? அதை யாருமே என்ன சொல்லல, யாராவது சொல்லுங்க. மத்தது இது அந்த 5 விஷயத்தினாலதான் அவரு இது பண்றாரு. இறக்கம், அந்த அப்புறம் அர்ஜுனனுக்கு ஒரு 5 விதமான இது வருது. மத்தது இரக்கம், அப்புறமேல வந்து இறையாண்மை, அந்த ஒரு 5 விஷயத்தினாலதான் அவர் தடுமாறுறாரு. அது அப்பதான் அது வந்து போரிடாததுக்கு சொல்லக்கூடிய 5 ரீசன், கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா மொத்த பகவத்கீதையும் நாம படிக்கிறதுல ஒரு 5 விஷயம் படிக்கிறோம். மொத்தமா பகவத்கீதையில ஒரு 5 விஷயங்கள் தான் பேசப்படுது. அந்த 5 விஷயங்கள் என்னென்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. அஜி, ஈஸ்வரா, ஜீவா, அப்புறம் பிரகிருதி, காலா, கர்மா. வெரி குட். அந்த எது வந்து இதெல்லாம் 8 எது வந்து நாடு வந்து எட்டர்னல் ஃபோர்ஸ். ஒண்ணுதான் இது தற்காலிகமானது. எது? கர்மா மட்டும் தற்காலிகமானது. மத்த எல்லாமே எட்டர்னல். பிரகிருதி அப்படின்னா என்ன மீனிங் தெரியுமா? பிரகிருதினா இந்த பூமி. பூமி. பூமி வந்து எப்படி வந்து நம்ம உருவகப்படுத்துறோம்னா ஒரு ஃபீமேலா உருவகப்படுத்துறோம். இப்ப வந்து அது பூமி தாய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது வந்து ஃபீமேலா உருவகப்படுத்துறோம். இப்ப நம்மளுமே பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். பகவான் ஒருத்தர் தான் புருஷோத்தர். புருஷர்னா அவர் ஒருத்தர் தான், கிருஷ்ணர் மட்டுமே. மற்ற எல்லாமே நமக்கு இங்க வந்து ஆண் உருவம் ஒருத்தருக்கலாம், பெண் உருவம் ஒருத்தருக்கலாம், மிருக உருவம் ஒருத்தருக்கலாம். ஆனாலும் எல்லாருமே ஃபீமேல் நிலையில தான் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பகவத்கீதை மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து அழகா படிச்சுட்டோம். அப்புறம் வந்து பகவான் எத்தனை ஸ்லோகம் சொல்லியிருக்கிறாரு, அர்ஜுனன் எத்தனை ஸ்லோகம் சொல்லியிருக்கிறாரு, குரு பரம்பரை பத்தி எல்லாம் பார்த்தோம். இதுல கொடுத்திருந்தாங்க. கிருஷ்ணர் வந்து மொத்தம் 574 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கிறாரு. அர்ஜுனரால பேசப்பட்டது 84, சஞ்சயனால பேசப்பட்டது 41, திருதராஷ்டிர பேசுனது 1. அந்த திருதராஷ்டிர பேசின ஸ்லோகம் யாராவது சொல்ல முடியுமா? ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன் மாதாஜி. நான் சொல்றேன் பாலாஜி.
சொல்லுங்க க்ஷேத்ரே சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாः பாண்டவாश्चैव கிமகுர்வத சஞ்சய. வெரி குட், சூப்பரா சொல்லிங்க பிரபு. அது மாதிரி நம்ம வந்து குரு பரம்பரையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 5 விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து பகவத்கீதை முழுக்கும் நம்ம படிக்க போறது. இதை தாண்டி வெறும் பக்தி தான் இருக்கும். இதுதான் முக்கியமா பேசப்படுது. அதையும் நம்ம வந்து இதெல்லாம் படிச்சுட்டோம். கீதையோட மகாத்மியத்தை பத்தியும் படிச்சுட்டோம். அடுத்தது வந்து நம்ம போர்க்களத்துல வந்து என்னென்ன பார்த்தோம், யார் யாரு பக்கத்துல இருக்காங்க, யார் யாரு என்னென்ன இருக்காங்கங்கிறது சண்முகம் பிரபு அழகா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நேரடியா நம்ம வந்து 32வது ஸ்லோகத்துக்கிட்ட போயிடலாம். இது வந்து நம்ம பார்த்ததுதான். என்னென்ன விக்ட்ரி, என்னென்ன சைன் பார்த்தாங்கங்க, பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்ன பார்த்தோம். அந்த கொடியில ஆடுமார் இருக்காரு மாதாஜி. அப்புறம் அந்த இது வந்து இது கொடுத்த அக்னி கொடுத்தது இந்த தேரு. அப்புறம் இவர்கிட்ட காண்டீபம் வில்லு இருக்கு. அப்புறம் பகவான் இருக்கிறாரு. இதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல பகவான் கூடயே இருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த 5 சைன் வந்து அங்க வெற்றி பெறுவாங்க. அப்புறம் இந்த சங்கு அந்த அவங்க இவர் பஞ்சத்து அந்த அர்ஜுனன் வந்து பஞ்சத்து சங்கு ஊதுறாரு. இவர் அந்த அந்த இது தேவ அந்த சங்கு ஊதுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு விக்ட்ரி சைனை கொடுக்கறதான சங்கியமா இருக்கு. வெரி குட், திவ்யமான சங்கு. அப்புறம் வந்து அர்ஜுனருடைய காண்டீபம், அனுமன் வந்து கொடியில இருக்கிறது. அப்புறம் வந்து பகவான் கிருஷ்ணர் இருக்காரு. கிருஷ்ணர் இருக்கிறதுனால ஃபார்ச்சூன் யாரு, காடஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் மகாலட்சுமி இருக்கிறாங்க. அப்புறம் யாரு, அக்னி தேவரோட தேர் மேடம். அக்னி தேவரோட தேர். அக்னியோட தேரு. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று விட்டுட்டீங்க. கொடியில் அனுமன் இருக்காங்க, தெய்வீக சங்கு இருக்கு. ஓகே, எல்லாம் சொல்லி இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு. யார் சொல்றீங்க? அக்னி தேவர் கொடுத்த தேர் மாதாஜி. அது சொல்லிட்டாங்க மாதாஜி. இது குருச்சேத்திரம் அந்த இடத்துல மாதாஜி. வெரி குட். குருச்சேத்திரம் தர்மக்ஷேத்திரம். அது வந்து எது வரணும்னா தர்மம் தான் ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில அது வந்து இருக்கக்கூடிய நிலை. அது ஒண்ணு நமக்கு வந்து பாண்டவருடைய வெற்றிக்கான சைன் அப்படின்னு நம்ம படிச்சோம். வெரி குட். நம்ம அப்பப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா பின்னாடி வந்து நமக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. வந்து குவிஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர் 6 சாப்டர் முடிஞ்சோடனே எக்ஸாம் இருக்கும். அதனால நம்ம அப்பப்போ கொஞ்சம் படிச்சு ஞாபகப்படுத்திக்கணும். அதனாலதான் இது வந்து கேட்டேன். என்ன மாதாஜி? கொஞ்சம் கிளியரா கேட்கல மாதாஜி, கொஞ்சம் சவுண்ட். ஓகே, மொத்த எல்லாருக்கும் புரியுதா? எனக்கு தான் புரியலையோ? இல்ல 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 அவங்க மைல்டா அவங்க கேக்குது. யார் என்னென்ன சங்கு பேர் கேட்க சங்குகளோட பேரு அதெல்லாம் நீங்க படிச்சு வச்சு. ஆனா திவ்யமான சங்குங்கிறதா இங்க சைனுக்கான வெற்றி, அதுதான் முக்கியமானது. நம்ம அது வரையில எல்லாம் பார்த்துட்டோம். 25வது ஸ்லோகம் வரையிலும் கூட நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம். சரி, இப்ப நம்ம வந்து 2வது பார்ட், அதுல வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நம்ம வந்து இது முடிச்சிட்டோம். அந்த 1ல இருந்து 28ல இருந்து இப்ப 46 வரையில் உள்ள ஸ்லோகங்கள்ல தான் நம்ம பார்க்க வேண்டியது. அர்ஜுனாஸ் டவுட்ஸ் அண்ட் லேமெண்டேஷன்னா அவருடைய கவலைக்கான காரணங்களும் அவருடைய சந்தேகங்களும் நம்ம பார்க்கிறோம். அவருடைய உடல்ல தோன்றிய அறிகுறிகள், அந்த போர்க்களத்திலேயே தன்னுடைய சுற்றத்தாரை பார்த்தோன்னா என்னென்ன அறிகுறிகளை அவர் பார்த்தாரு, அறிகுறிகள் அவர் உடல்ல மாற்றங்கள் அடைஞ்சது. வாய் கொளறிச்சு மாதாஜி. அப்புறம் அவருக்கு உடம்பு அங்கங்கள்லாம் நடுங்குச்சு. அப்புறம் அவரு சோர்ந்து போயிட்டாரு. கையிலேருந்து வில்ல நழுவ விட்டுட்டாரு. அதுக்கு அப்படியே விட்டு கீழே உட்காந்துட்டாரு. சோர்ந்து போய் உட்காந்துட்டாரு. அப்புறம் கண்ணெல்லாம் சோர்ந்து போயிடுச்சு. அவருக்கு அப்படியே உடம்புலாம் நடுக்குது, வேர்க்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவரோட உடல் சிம்டம்ஸ். அவர் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது. அதாவது அவருடைய வந்து ஷிவரிங், அவருக்கு வந்து நடுக்கம், உடல் நடுக்கம் வருது, வாய் உலர்ந்து போகுது, ஹோல் பாடிங்குமே நடுங்குது. அப்புறம் மயிர்கால்கள்லாம் குத்திட்டு நிக்குது, கையில இருக்க காண்டீபம் நழுவுது.
தோல் எரியுது. தோல் எதுக்காக எரியணும்? உடம்பு மனசுக்குள்ள அவர் எரியுது. மனசு எரியுறது தன்னுடைய உறவினர்கள்லாம் தன்னோட போரிட வந்திருக்காங்களே அப்படிங்கிற அந்த எண்ணம் மனசு எரிச்சல்ல உடலும் தோலும் எரியுதான் அவருக்கு. கால் நிக்க முடியல. கால் என்ன தோண்டு கீழே உட்கார்ற நிலைக்கு அவர் வந்துடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு மனசு வீக்கா இருக்குது. ஏன் ஒரு வில்லாளி வில்லுக்கு விஜயன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வீரனுக்கு எதுக்காக இப்படி ஒரு மிஸ்ஃபார்ச்சூன், அது எதுக்காக அவருக்கு இந்த சைன் எல்லாம் தோன்றுது? என்ன காரணம்? நம்ம பாவத்தை செய்யறோமோ அப்படிங்கிற அந்த காரணத்தினாலதான் நடந்துச்சு. காரணம் பாவ செயல் செய்யறோம். பாவ செயல் ஒன்னும் அவர் செய்யலையே. இல்ல அவர் எதிர் 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 திசையில இருக்கிற எல்லாருமே அவங்க ரிலேட்டிவ்ஸ் மாதாஜி. அவருடைய சொல்லி கொடுத்த குரு இவங்கள நம்ம வீழ்த்தி நம்ம வின் பண்ணி என்ன பண்ண போறோம், யார்கிட்ட நம்மளுடைய வெற்றியை ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு அவர் இரக்கத்துல இருக்காரு மாதாஜி. கரெக்ட். அந்த இரக்க குணம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதே நிலை இப்ப இதுல அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட நிலைகள்லாம் ஒரு பக்தனுக்கு சர்வசாதாரணமா ஏற்படும். நம்ம சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல வரும். சைத்தன்யர் பூரி ஜெகநாதரை பார்க்கும்பொழுது நினைச்சாலே அவருக்கு உடம்பெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். மயக்கடிச்சு கீழே விழுந்துடுவாரு. அந்த மாதிரி ஒரு பரவச நிலை. அந்த பரவச நிலைக்கு யார் போவாங்க அப்படின்னா பௌதீகத்துல இவர் போறாரு. தன்னுடைய சுற்றத்தாறுல பார்த்து பௌதீக நிலையில இவருக்கு அர்ஜுனனுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள்லாம் உண்மையான ஒரு பக்தர் அவங்களுக்கு ஆன்மீக நிலையில அதே பரவச நிலை ஏற்படுமா. இது மாதிரி 2 விதமான நிலை சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பின்னாடி வரும்போது நம்ம படிப்போம். இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான் அர்ஜுனருடைய கண்ணுல இருந்து தண்ணி வழிகிற அளவுக்கு அவருடைய நிலை பரிதாபத்துக்குரியதா இருக்குது அப்படிங்கிற வரையிலும் நம்ம படிச்சுட்டோம். இதுவும் நம்ம படிச்சுட்டோம். 32 வரையும் படிச்சுட்டோம் இல்லையா பிரபு? ஆமா மாதாஜி 32 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே. இப்ப 32க்கு அப்புறம் 35 வரைக்கும் பார்த்துட்டோம் மாதாஜி. வரையிலும் பார்த்துட்டோமா? வெரி குட். இப்ப நம்ம அடுத்தது 36ல இருந்து படிக்கணும். இதுல இருந்து 36, 43, 44 ஸ்லோகங்களும் இதோட டிரான்ஸ்லேஷன் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பாபம் ஏ வாஷ்ரயே தஸ்மான் ஹத்வைதான் அதாயினஹ தஸ்மான் நார்ஹாவ்யம் ஹந்தும் தார்தாஷ்ட்ரான் சபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ. இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொல்வதால் நமக்கு பாவமே சேரும். எனவே திருதராஷ்டிரர் மகன்களையும் நமது நண்பர்களையும் கொல்லுதல் நமக்கு சரியானதல்ல. செல்வத் திருமகளின் கணவரே கிருஷ்ணரே, நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு, நம்மளுடைய சொந்தக்காரவங்களை கொல்றதுனால நமக்கு என்ன சேரும்? பாவம் தான் வரும் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல பாவ செயல் நினைக்கிறாரு. அவர் ஒன்றும் பாவம் புரியல, சின்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவருடைய இரக்க குணம் தான். இப்ப வேத சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பர்பட்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குன்னா 6 விதமான குற்றங்கள் அதை செய்யறவங்கள, அந்த மாதிரி அக்கிரமக்காரர்களை எந்தவித காரணமும் இல்லாம உடனடியா கொள்ளலாம் அப்படின்னு வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷம் வைப்பவர்கள். பீமனுக்கு சின்ன வயசுலயே துரியோதனை என்ன பண்ணான்? விஷம் வச்சு கொல்ல பார்த்தான். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். விஷத்தை கொடுத்து பாயசத்துல கலந்து கடல்ல பிடிச்சு தள்ளி விட்டுருவான். அவரு நாகலோகத்துக்கு போயிடுவாரு. நாகலோகத்துல போய் அந்த நாகலோகத்துல இருக்கவங்களுடைய ஆதரவால அவர் உயிர்ப்பிச்சு 10,000 யானை பலத்தோட திரும்பி வருவாரு. அவர் துரியோதனன் செஞ்ச அடாவடித்தனம் அவருக்கு என்ன செஞ்சது? நல்ல ஒரு வழியை தான் அவருக்கு கொடுத்தது பகவானுடைய கிருபையால. அப்படிப்பட்ட விஷம் வைக்கிறது. அடுத்தது வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது. பாத்தீங்கன்னா அரக்கு மாளிகைக்கு அனுப்பி துரியோதனம் சகுனி எல்லாரும் திட்டம் போட்டு என்ன பண்ணுவாங்க? பாண்டவர்களையும் குந்தி மகாராணியும் எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க? அங்க அனுப்பி, அங்க திருவிழா நடக்குது, நீங்க அங்க தங்குங்க, உங்களுக்கு மாளிகை இருக்குன்னு சொல்லி அரக்கு மாளிகை கட்டி அந்த நெருப்பு வச்சிருவாங்க. அப்ப விதுரர் சூசகமா ஒரு க்ளூ கொடுப்பாரு.
அதாவது ஆபத்து காலத்துல நாம வந்து எப்படி வந்து தப்பிக்கணும் அப்படின்னா எலிய வந்து உதாரணமா எடுத்துக்கணும். வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அவருக்கு வந்து ஒரு சந்தேகத்தை வந்து ஒரு குழுவா வந்து தர்மர்கிட்ட சொல்லி அனுப்புவாரு. நம்மளுடைய ஆபத்து காலத்துல நாம என்ன செய்யணும், ஒரு எலி என்ன செய்யுமோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு. எலி என்ன செய்யும், கீழே வந்து சுரங்கம் தோண்டும். அதாவது பூமிக்கு அடியில நோண்டிக்கிட்டே போகும். அத வந்து நினைச்சு பாக்குறாரு தர்மர். எதுக்காக அது வந்து சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வீடை வந்து ஒரு ஏதோ ஒரு இதுல தட்டி பார்க்கும் பொழுது அது வந்து அரக்காலையும் மெழுகாலையும் வைக்கோலாலையும் செய்யப்பட்ட பில்டிங் அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இது நமக்கு ஆபத்துக்கு விளையக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இரவோடு இரவா பீமன் வந்து சுரங்க பாதையை தோண்டி எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க, தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனா அங்க வேலை செய்யறவங்க அதுல மாட்டிக்கிட்டு இறந்து போனாங்க. பாண்டவர்கள் தான் இறந்துட்டாங்கன்னு உலகம் வந்து நம்பக்கூடிய நிலையில இருக்குது. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறது. அடுத்தது என்ன செய்யறாங்க, பயங்கர ஆயுதங்கள். இப்ப போர்க்களத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. யாரை கொல்ல, பாண்டவர்களை அழிச்சே தீர்வேன்னு துரியோதன படை வந்து நிக்குது. அந்த மாதிரி ஆயுதங்களால தாக்குறவங்க. அடுத்தது செல்வத்தை கொள்ளையடிப்பவர்கள். இப்போ சூதாட்டத்துக்கு என்ன பண்றாங்க, இப்போ பணயம் வைக்கிறாங்க. பொருள் எல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா பணயம் வச்சு ராஜ்யத்தையே பிடிங்கிடுறாங்க. அப்புறம் தம்பிகள் எல்லாம் வந்து வாங்கிடுறாங்க. அடுத்தது என்ன செய்யறாங்க, இது திரௌபதியையே பணயம் வச்சு அவங்க வந்து தப்பான ஒரு வழியில அவங்க சூதாடி ஜெயிக்கிறாங்க. அந்த மாதிரி செல்வத்தையும் அவங்க கொள்ளையடிக்கிறாங்க. பிறர் நிலத்தை ஆக்கிரமிப்பர். இந்திரபிரஸ்தம் வந்து ஆக்சுவலா வந்து அஸ்தினாபுரம் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னா குடும்பத்துல மூத்தவனா இருக்கக்கூடியவருக்கு தான் வந்து ராஜ்ய பரிபாலனம் கிடைக்கும். ஆனா இங்க வந்து குடும்பம் மூத்தவனா இருக்கக்கூடிய அந்த திருதராஷ்டிரனுக்கு கண்ணு இல்லைங்கிறதுனால பாண்டவர்கள் இளையவனா இருக்கக்கூடிய பாண்டுவுக்கு வந்து முடிசு விட்டுறாங்க. அவரு வந்து காட்டுக்கு போற இடத்துல ஒரு தவறான ஒரு இது செஞ்சிடறாரு. தப்பான ஒரு காரியம் செய்யறதுனால அவருக்கு சாபம் கிடைச்சிருது. அதனால அவர் என்ன செய்யறாரு, ராஜ்யத்தை துறந்து ஒரு மனைவி குந்தியோட காட்டுக்கே போயிடுறாரு. காட்டுக்கு போன இடத்துல அவர் சாபம் பழிச்சு அங்க வந்து குந்தி மாத்திரையோட போறாரு. அங்க வந்து சாபம் பழிச்சிருது, இறந்து போயிடுறாரு. குழந்தையே இல்லை. அப்ப அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல. அப்படிப்பட்ட காலகட்டத்துல குந்தியோட வரத்தால பாண்டவர்கள்லாம் ஒவ்வொருத்தரா பிறந்து வராங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அப்ப வந்து யாருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னா, பாண்டு ஆண்ட ராஜ்யம் அஸ்தினாபுரத்துல வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து முடிசூடவே இல்லை. அதாவது முறைப்படி முடிசூடல. ராஜ்யாபிஷேகம் பண்ணி முடிசூடணும், அது நடக்கவே இல்லை. பாண்டு இல்லாதனால நம்ம என்ன செய்யறோம், ஆல்டர்னேட்டா அவரை வந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண வச்சிருக்கிறாங்க. அப்ப அடுத்தது பாண்டுவோட புத்திரனா இருக்கக்கூடிய முதல்ல குந்திக்கு தான் வந்து பிறக்கிறது. தர்மர் தான் பிறக்கிறாரு. அப்புறம்தான் துரியோதனன் எல்லாம் பிறக்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் குடும்ப வாரிசு வந்து தர்மர் தான் முதல் வாரிசு. அப்ப அவருக்கு தான் வந்து அந்த ராஜ்யம் கிடைக்கணும். அப்ப அதையும் வந்து என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல துருதராஷ்டிரருக்கும் துரியோதனருக்கும் கொடுக்க மனசு இல்லை அவங்களுக்கு. சரி, கொடுக்கதான் மனசு இல்லை அவங்களுக்கு, ஒரு பாட்டா கொடுக்கலான்னு இந்திரபிரஸ்தத்தை கொடுத்தாங்க. அதை வந்து ஒரு காட்டை பிடிச்சு கொடுத்து அந்த காட்டையும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு அழகிய நகரமா அவங்க மாத்தி திருத்தி ஆண்டுகிட்டு இருக்கப்பயும் இவங்க வந்து சூதாட்டத்துல அதையும் அவங்க வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. இப்படி அவருடைய பிறர் நிலத்தையும் ஆக்கிரமிக்கிற செயல்களையும் செய்யறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன செய்யறாங்க, பிறர் மனைவியை கடத்தி செல்லுதல். அதுவும் நடந்தது. எப்ப நடந்தது அப்படின்னா, பாண்டவர்கள் வந்து வனவாசம் போயிருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா, அஞ்ஞாத வாசம் தொடங்குற நேரம். அந்த நேரத்துல அந்த அவங்க தங்கியிருக்க நாளைக்கு அஞ்ஞாத வாசம்னா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா அதுதான் நினைக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்க, ஜெயத்ரதன் துச்சலையோட கணவன் ஜெயத்ரதனை விட்டு போய் திரௌபதியை கடத்திக்கிட்டு வந்துரு. அப்போ வந்து அவங்க வந்து பாண்டவர்கள் வந்து தன்னை வெளிப்படுத்திக்குவாங்க. அப்ப மறைஞ்சு வாழ வேண்டிய காலகட்டத்துல அவங்க வந்து வெளிப்படுத்திடுவாங்க. தன்னை வெளிப்படுத்திட்டா அவங்களுடைய அந்த நோக்கம் நிறைவேறாது. 12 ஆண்டு காலம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞாத வாசம்ங்கிற அந்த அஞ்ஞாத வாசத்தை முறியடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க திட்டம் போட்டு அதை செய்யறாங்க. ஆனா அதுக்கு வந்து அர்ஜுனன் இடம் கொடுக்கல. அர்ஜுனன் பீமன்லாம் என்ன செய்யறாங்க, துரத்திக்கிட்டே போய்
ஜெயத்ரதன் என்ன பண்றாங்க, பிடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்து அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு ஆத்திரத்தோட பீமன் நிக்கிறாரு. அவனை கொன்னே தீரணும், எப்படி நம்மளுடைய மனைவியை வந்து கடத்திக்கிட்டு போனான் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி நேரத்துல வந்து திரௌபதியும் தருமரும் வந்து சொல்றாங்க, இல்ல இல்ல அது செய்யக்கூடாது, என்னதான் இருந்தாலும் உங்களுடைய சகோதரி துர்ச்சலை யாரு, துரியோதனுடைய சொந்த தங்கச்சி. அப்ப பாண்டவர்களுக்கும் சகோதர முறைதான், சகோதரி. அப்படிப்பட்ட சகோதரியா இருக்கக்கூடிய கணவனை வந்து கொலை பண்ணக்கூடாது, உங்களுடைய சகோதரி வந்து வாழ்க்கை இழந்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்ல புத்திய சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, நீ வந்து அவங்கள உயிரோட விட்டுடு பரவாயில்ல அப்படின்னுட்டு. ஆனா என்ன செய்ய, ஒண்ணு மட்டும், அவனோட முடிய மழிச்சு அவனை அவமானப்படுத்தி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுதான் வந்து பிற்காலத்துல வந்து அபிமன்யு வந்து வதம் பண்றதுக்கு அவன் யூஸ் பண்ணுவான். அது அப்புறம் சொல்றேன். இப்போ வந்து என்ன செய்யறாங்க, அப்படி இந்த இடத்துல பிறன் மனைவியை அபகரிக்கிற அந்த செயலையும் செஞ்சுட்டாங்க. ஆக செய்யக்கூடாத அக்கிரமம் எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டாங்க. அப்ப வந்து அதை வந்து நம்ம சாதாரண நாமெல்லாம் என்ன செய்வோம், உடனே அவங்கள கொன்னுடணும் அப்படிதான் நினைப்போம். அது தர்மத்திலையும் இருக்குது. ஆனா அர்ஜுனன் வந்து சாதாரண மனிதன் இல்லை, நம்மளை போல சாதாரண மனிதன் இல்லை. அவன் வந்து ஒரு பக்தன், இரக்க குணம் மிகுந்தவன். அவனால அந்த மாதிரி யோசிக்க முடியல. அந்த மாதிரி குற்றவாளிகளா இருந்தாலும் கூட அவங்கள கொல்றது பாவம் நாம அப்படின்னு வந்து அவன் நினைக்கிறான். அந்த மாதிரி நிலையில தான் அவங்கள வந்து இவங்களை கொண்டுட்டு நமக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்க போகுது வாழ்க்கையில, ராஜ்யத்துல அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். அதுதான் நம்ம பார்க்குறோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த 6 விதமான சின்ஃபுல் ரியாக்ஷனும் இங்க கொடுத்துருக்காங்க. பாய்சன் கிவர், ஒன் ஹூ கெட்ஸ் செட்ஸ் ஃபயர் அட் த ஹவுஸ், ஒன் ஹூ அட்டாக்ஸ் வித் டெட்லி வெப்பன்ஸ், ஒன் ஹூ பிளண்டர்ஸ் ரிச்சஸ், ஒன் ஹூ ஆக்குபைஸ் அனதர்ஸ் லேண்ட், ஒன் ஹூ கிட்னாப்ஸ் அனதர்ஸ் ஒய்ஃப். இது எல்லாமே அக்கிரமக்காரர்கள். 6 கைண்ட் ஆஃப் அக்ரஸர்ஸ். அது எல்லாமே வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுல இருந்து வந்து அப்பவும் அர்ஜுனன் வந்து என்ன செய்யறான், தன்னுடைய இரக்க குணத்தால அவங்கள வந்து கொல்ல நினைக்கல அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. அவங்கள கொன்னா நமக்கு தான் பாவம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. 37 படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. यत्यप्येते न पश्यन्ति लोभो बहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकम्. ஜனார்தனரே, பேராசையால் இதயத்தை இழந்த இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை. ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவச் செயல்களில் ஈடுபட வேண்டும்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இதுல என்ன சொல்றாரு, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டைனஸ்டி, அதாவது என்ன செய்யறாரு, குல தர்மம் கெட்டு போகும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து யோசிக்கிறாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, பேராசையால் அவங்க என்ன செய்யறாங்க, பாண்டவர்களுக்கு ராஜ்யமே கிடைக்க கூடாது, முழுக்க முழுக்க தானே ஆளணும், நமக்கே கிடைக்கணும் எல்லாம் அப்படின்னு யாருக்கு பேராசை, திருதராஷ்டிரருக்கும் இருக்கு, துரியோதனர்களுக்கும் இருக்கு. அந்த பேராசைனால அவங்க என்ன செய்யறாங்க, குலநாசம். இந்த இப்ப வந்து நம்மளுடைய சொந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் செய்யக்கூடிய துரோகம் வந்து குலநாசத்தை விளைவிக்கும். நம்ம வந்து சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சொந்தக்காரவங்களுடைய சொத்தையும் அபகரிச்சாலுமே குலநாசம் ஏற்படும். அதை அறியாத மூடர்களா அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மூடத்தனத்தினால அதை வந்து அவங்களுக்கு குற்றம்னே தெரியாம அந்த விஷயத்துக்கு வராங்க. ஆனா நமக்கு தெரியுது இல்லையா, அது நம்ம வந்து அர்ஜுனன் நினைக்கிறான், நமக்கு தெரியுது இல்லையா அது குற்றங்கிற செயல். அவங்க வந்து அதை வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது. இப்போ வந்து ஒரு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஒருத்தர் வந்து ஒரு போருக்கு அழைக்கிறோம்னா, ஒருத்தர் எதிரி நாட்டவர்களை போருக்கு அழைக்க சவால் விட்டு கூப்பிடுறோம், நீ வா என் கூட போர் செய்ய வா அப்படின்னு ஒருத்தர் ராஜாவை அழைச்சா அந்த இடத்துல அவன் மறுக்கக்கூடாது. அதே மாதிரி சூதாடுறதுக்கு கூப்பிட்டாலும் மறுக்கக்கூடாது. இது வந்து அப்பெல்லாம் வந்து ராஜ தர்மமா இருந்திருக்கு. அதனாலதான் வந்து தர்மர் வந்து சூதாட வந்தது. அதே மாதிரி போருக்கு வந்து இப்ப சவால் விட்டு நிக்கிறாங்க இங்க துரியோதனர்கள் வந்து, என்னோட போர் புரி, நீ வந்து உன்னை நான் கொன்னே தீருவேன்னு நின்றுகிட்டு இருக்கான். ஆனா அது வந்து என்ன தப்பு, உறவினர்களை கொல்றது பாவம் குற்றம் அப்படின்னு யாருக்கு தெரியுது, அர்ஜுனனுக்கு தெரியுது. அதனால அவங்களுக்கு சிந்திக்க தெரியலையா, நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம வந்து போரிடுறத நான் வந்து போரிட மாட்டேன் அப்படின்னா வந்து முடிவெடுத்துடுறாரு அர்ஜுனர். அதுதான் வந்து இந்த 2 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 39 படிங்க.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ ஒரு ஸ்லோகம் விட்டுட்டான் மாதாஜி, அது எப்படி விட்டேன்னு தெரியல எனக்கு. ஒரு ஸ்லோகம் சேர்ந்துதான் இருக்கு. 38 சரி 30 சரி சரி. 30 சரி சரி 37 38 ரெண்டும் படிச்சிட்டீங்க. சரி சரி மாதாஜி. மாதாஜி மன்னிக்கணும். மாதாஜி அப்படியே அந்த பாட்டி இது டிவோட்டிஸ்லாம் அந்த அட்டண்டன்ஸ் எல்லாருமே போட்டுருங்க. மறந்துடுறீங்க. அட்டண்டன்ஸ் ஃபில் பண்ணி போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. அட்டண்டன்ஸும் முக்கியமானது. அதனால எல்லாருமே அட்டண்டன்ஸ் போட்டுருங்க. போட்டலாம் மாதாஜி. போட்டலாம் சார். படி. குலக்ஷயே புனஷ்யந்தி குலதர்மா சனாதனாः தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோபிபவத்யுதः. பிபவத்யுத. குலம் அழிவடைவதால் நித்தியமான குலதர்மம் கெடுகின்றது. இதனால் வம்சத்தில் மீந்திருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ வந்து குல தர்மத்தை பத்தி அவர் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, குலம் அழிஞ்சிருச்சுன்னா இப்ப வந்து இந்த போர்க்காலத்துல போரிட வந்திருக்கவங்க எல்லாரையும் அழிக்கும் பொழுது அந்த ஆண்கள்லாம் இறந்து போடுவாங்க. அப்போ வந்து குலத்துல பெரியவர்கள் இருக்காம பெரியவங்கன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? குல தர்மம் கெட்டு போகும். இப்ப வந்து பகவான் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த காலத்துல வர்ணாசிரம முறைப்படிதான் வந்து நம்மளுடைய இதை வந்து வகுத்து வச்சிருக்கிறாரு. எதை? நம்மளுடைய வாழ்க்கைய மனித சமுதாயத்தை வந்து வர்ணாசிரம முறையில தோற்று வச்சிருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிறப்புல இருந்து இறப்பு வரையிலும் நிறைய சடங்குகள். இப்ப வந்து பிறந்தோன்னா ஒரு குழந்தை பிறந்தோன்னா நம்ம என்ன செய்யறோம்? அந்த 16 நாள் ஆனோம்னா அதுக்கு வந்து நாமகரணம் அப்படின்னு அதுக்கு பேர் சூட்டு விழான்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து என்ன செய்யறாங்க? அந்த குழந்தைக்கு வந்து அது கொஞ்சம் அடுத்த நிலை வரும்போது அதுக்கு வந்து உணவு ஊட்டுறது. அதுக்கு வந்து என்ன பேரு? அன்னப்பிரசாதமா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அந்த சாப்பாடு கொடுக்கறது ஒரு சடங்கா வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோன்னே ஒரு ஆண் குழந்தையா இருந்தா அதுக்கு பூணூல் போடுவாங்க. ஒரு பெண் குழந்தையா இருந்தா என்ன செய்வாங்க? அது வந்து அது வளர்ந்த பிறகுதான் செய்வாங்க. வந்து ஆண் குழந்தைக்கு பூணூல் போடுறாங்க. அப்புறம் ஒரு வயசுல வந்து காது குத்துறதுன்னு ஒரு சடங்கு வச்சிருப்பாங்க. தலை வந்து மொட்டை அடிச்சு காது குத்துறதுன்னு ஒரு சடங்கு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பூணூல் போடுற சடங்கு. பெண் குழந்தையா இருந்தா பூப்பை அதுக்குன்னு ஒரு சடங்கு. எல்லாமே மங்கள நிகழ்ச்சிகளா நடத்திட்டு வருவாங்க. அப்புறம் திருமணம். திருமணம்ங்கிறதும் ஒரு சடங்கா தான் வந்து நம்ம இந்து தர்மத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பலவிதமான சடங்குகள்லாம் செஞ்சுதான் திருமணம். அப்புறம் அந்த பெண் கருவுற்றாங்கன்னா அந்த கருவுற்றதுக்கு வந்து சீமந்தம்னு ஒரு சடங்கு பண்றோம். இப்படி நம்ம தர்மத்துல வந்து எப்படி இருக்குன்னா பல பல தர்ம காரியங்கள்லாம் அதெல்லாம் தூய்மைப்படுத்தும் சடங்குகள்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி தூய்மைப்படுத்தும் சடங்குகள்லாம் எதால நின்னுடும் அப்படின்னா குலதர்மம். ஒரு குடும்பத்துல இருக்க ஆண்மகன் இறந்துட்டா அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுக்க கூட முதியோர்கள் இல்லைன்னா தெரியாது. அப்ப குலதர்மம்லாம் அழிஞ்சிரும். இந்த தர்மங்கள்லாம் நடைபெறாது அப்படின்னு அர்ஜுனன் வந்து எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. இங்க போருக்கு வந்திருக்கிறாரு. போர் புரிய வேண்டியது அவருடைய சத்திரியனோட கடமை. ஆனா அவர் வந்து என்ன செய்யறாரு? பல பல விதமா வந்து சிந்தனை பண்றாரு. இங்க வந்து யோசிக்கிறாரு. எல்லாம் உறவினர்கள், சுற்றி இருக்கிற பூரா உறவினர்கள். அதனால நல்லது தீயதெல்லாம் வந்து அவர் எல்லாம் யோசிக்க முடியுது. நன்மை தீமைகளை பத்தி அவர் யோசிக்கிறாரு. அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. குல தர்மம் எப்படியெல்லாம் கெட்டு போகும். குடும்பத்துல வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டைனாஸ்டி, ஃபேமிலி ட்ரெடிஷன் வேனிஷ். அதாவது குல தர்மம் வந்து அழிஞ்சு போயிடும். ஃபேமிலி இன்வால்வ் இன் ரிலிஜன். அவங்க என்ன செய்வாங்க? முறையற்ற ஒரு இதுல வந்து ஈடுபடுவாங்க. குடும்பம் வந்து என்ன செய்யும்? தகாத உறவுக்கெல்லாம் ரிலிஜன் அவங்களுடைய மதத்தையே வந்து என்ன செய்வாங்க? மாறிடுவாங்க. எல்டர் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, அவங்க குடும்பத்துல பெரியவங்க இருந்தாங்கன்னா அது ஒழுங்கா நடக்கும். வர்ணாசிரம சிஸ்டமே இதுதான் சொல்லியிருக்கு. ரெஸ்பான்சிபிள் ஃபார் பியூரிஃபைங் ப்ராசஸ் இன் ஃபேமிலி ஃப்ரம் பர்த் அண்ட் டெத். பிறப்புல இருந்து இறப்பு வரையிலும் நடக்கக்கூடிய தூய்மைப்படுத்தும் சடங்குகள். டெத் ஆஃப் எல்டர் வித் ஸ்டாப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். முதியோர்கள் இறந்துட்டாங்கன்னா அது எல்லாமே அந்த தூய்மைப்படுத்தும் சடங்குகள்லாம் நின்று போயிடும். யங் மெம்பர்ஸ் வில் பிகம் இன்ரிலிஜியஸ். அவங்க என்ன செய்வாங்க? குல தர்மத்தை காக்க மாட்டாங்க அப்படின்னு இவர் வந்து வருசலா சொல்றாரு. எனக்கு கண்ணுக்கு தெரியல. லாஸ் சான்ஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் சால்வேஷன். இப்படி நம்ம குல தர்மம் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இந்த 37ல இருந்து 39 வரையிலும் உள்ள ஸ்லோகங்கள்ல நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிரபு 40 படிங்க. படிக்கணுமா மாதாஜி?
படிங்க பிரபு. Okay. Adharmabhibhavat Krishna Ratukshayanti Kulastriyah Strishu Dushtasu Varshneya Jayate Varna Sankaraha. கிருஷ்ணரே, குலத்தில் அதர்மம் தலையெடுக்கும் போது குடும்ப பெண்கள் கலக்கமடைகின்றனர். பெண்மையின் சீரழிவால் சிருஷ்டி குலத்தவரே தேவையற்ற சந்ததி உண்டாகிறது. கிருஷ்ணருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல, பகவான் படைச்சவரு. அவர்கிட்ட போய் இவரு சொல்றாரு, கிருஷ்ணரே அப்படின்னு கூப்பிட்டு, குளத்துல அதர்மம் தலையெடுக்கும் போது, குளத்துல வந்து அதாவது பெரியவர்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா என்ன செய்யும்? அதர்மம் தலை தூக்கும், தர்மத்தை கைவிட்டுடுவாங்க. ஏன்னா சொல்லி கொடுக்க முதியவர்கள் இல்ல. அப்படிப்பட்ட நிலையில பெண்கள் வந்து என்ன ஒரு சீரழிவு ஏற்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சீரழிவு? இப்ப வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னாலே, நம்ம வந்து வாழ்க்கை வந்து ஒரு அமைதி, வளம், மன நிம்மதி, இப்படி வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஒரு இது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வர்ணாசிரமத்தை வந்து பகவான் வகுத்து கொடுத்துருக்கிறாரு. இந்தந்த வர்ணங்கள்ல இருக்கிறவங்க இன்னென்ன கடமைகளை செய்யணும் அப்படின்னுட்டு வகுத்து பிரிச்சு நமக்கு பகவான் கொடுத்துருக்கிறாரு. அதுபடி நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது எந்தவித ப்ராப்ளமும் நமக்கு வந்து வராது. அதே சமயம் இங்க பெண்கள்ல வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, சாணக்கிய பண்டிதர்ங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, பெண்கள் வந்து அறிவு குறைவு அப்படின்னு. அறிவு குறைவுன்னு நம்ம பெண்கள்லாம் வந்து நம்மளை வந்து தாழ்த்தி கொள்ள வேணாம். எதுக்காக அது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பாதுகாப்பு, நம்ம வந்து இயற்கையிலேயே நம்மளோட உடலமைப்பு எப்படின்னா, ஒரு நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம தாய் தகப்பனால பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கிறோம். திருமணம் ஆகிற ஸ்டேஜ்ல கணவனுடைய பாதுகாப்புக்கு வந்துடுறோம். அடுத்தது வந்து முதியோர்கள் ஆகும் பொழுது நம்மளுடைய மகனுடைய பாதுகாப்புல வரக்கூடிய நிலையில நம்ம பெண்களுடைய உடலமைப்பே மென்மையானது. அந்த மென்மையான சூழ்நிலையில நம்ம என்ன செய்வோம்? அவங்களுடைய அரவணைப்புல தான் இருக்கும். ஆண்களோட உடலமைப்பு எப்படின்னா, அவங்களுக்கு இயற்கையிலேயே உடலமைப்பு வந்து பலம் பொருந்தியது. நம்ம குடும்பத்தை வந்து காவல் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கிறாரு இறைவன். இது வந்து இயற்கையாலே படைச்சப்பட்ட சட்டம். அதனாலதான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதுவும் இல்லாம மனசு வந்து இலகிய மனசு, மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது. நம்ம வந்து யாராவது எதை சொன்னாலும் நம்பக்கூடிய தன்மை, இந்த மாதிரி நிறைய நம்மள்ட்ட டிஃபால்ட் இருக்கு. அதனாலதான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, குலத்துல இருக்க பெரியோர்கள் அழிந்து பட்டாங்கன்னா பெண்கள் என்ன செய்வாங்க? யார் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய நிலை. பிற அந்த இந்த இந்த சமுதாயத்தை கெடுக்கிறதுக்குன்னே சில ஆண்கள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பெண்களுடைய மனசை வந்து கெடுத்து அவங்கள வந்து சோரம் போக வச்சிருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்? சோரம் போச்சுன்னா தேவையற்ற சந்ததிகள், அவர்கள் வந்து கற்பு நிலை இழக்கும் பொழுது தேவையற்ற சந்ததிகள் அந்த குடும்பத்துல உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் எதனால ஏற்படுது? மாயை. இந்த உலகம் வந்து கட்டுண்ட நிலை. பெண் பெண் இந்த இதுல பாத்தீங்கன்னா, இந்த பெண்களோட மோகம், பணத்தாசை இதெல்லாம் காட்டியிருக்கு. மாயை என்ன செய்யுது? என்வி, ஆங்கர், இக்னரன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குது. நம்மளை வந்து மேல மேல முன்னேறி போக விடாம மாயையும் வந்து கட்டுப்படுத்துது. இதனாலதான் அர்ஜுனர் வந்து பயப்படுறாரு இந்த மாதிரி விஷயங்கள்ல நினைச்சு. பாட்டி 1 படிங்க பிரபு. நான் படிக்கிறேன் மாதாஜி, பாக்கி விதி படிக்கட்டுமா? படிங்க, மாறி மாறி எல்லாருமே டேர்ன் எடுத்துட்டு படிங்க. எல்லாருமே வாய்ப்படுத்துங்க. சரி. சங்கரோ நரகாயைவ குலக்தானம் குலக்ஷச பதந்தி பிரதோக்யேஷாம் லுப்தபிண்டோ தகக்ரியக. தேவையற்ற ஜனத்தொகை பெருக்கம் குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் நிச்சயமான நரக நிலையை ஏற்படுகிறது. இது போன்ற சீர்குலைந்த குடும்பங்களில் முன்னோர்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஏனெனில் அவர்களுக்கு பிண்டமும் நீரும் அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. இது வந்து இன்னைக்கு கிளாஸ்ல 3:00 கிளாஸ்ல ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு பிரபு கேட்டாரு. அங்க சொன்ன அதே விடைதான் இங்கேயும் வந்திருக்குது. பாத்தீங்கன்னா இதுல என்ன செய்யறது? தேவையற்ற ஜனப்பெருக்கத்தினால அவங்க என்ன செய்வாங்க? குடும்ப பண்பாடு. அந்த குடும்ப பண்பாடுன்னா என்ன அப்படின்னா, நம்ம என்னென்னது செய்யணும், பகவானுக்கு செய்ய வேண்டிய காரியம், சுற்றத்தாருக்கு செய்ய வேண்டிய காரியம்,
பிதர்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் பஞ்சமகா யஜ்ஞம். மொத்தத்துல சொல்ல போனா பஞ்சமகா யஜ்ஞம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிறவுடைய கிரகஸ்தனுடைய கடமை. என்ன அந்த பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவர்களுக்கு செய்யக்கூடிய யஜ்ஞம், அப்புறம் வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம்ங்கிறது நம்ம சுற்றத்தரவுகளுக்கு செய்யக்கூடியது, பூத யஜ்ஞம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இது இந்த நம்மளுடைய நம்ம வளர்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா, நாய் பசு அது மாதிரி ஏதாவது பூனை அப்படியே வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த மாதிரி வளர்ப்புகளுக்கு இந்த மாதிரி ஒரு யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞம் இறைவனுக்கு செய்யக்கூடிய யஜ்ஞம். இப்படி 5 விதமான யஜ்ஞங்களை நம்ம செய்யணும். எதுக்காக செய்யணும் இந்த யஜ்ஞங்கள் அப்படின்னா, நம்ம வந்து கடன் பட்டிருக்கிறோம், ஒவ்வொருத்தருக்குமே கடன் பட்டிருக்கிறோம். பகவான் தான் இந்த உலகத்தை படைச்சு நமக்கு வந்து இங்க வந்து வசிக்கிறதுக்கு வழி கொடுத்துருக்கிற. அவரை கும்பிடாம நம்ம இருக்கவே கூடாது. அது நம்மளுடைய கடமை. நம்ம பிறந்து வளர்ந்து ஒரு வசதியான வாழ்க்கை வாழறதுக்கான இடம் கொடுத்தவர் அவரு. தேவர்கள் நமக்கு தேவையான மழை, அப்புறம் வந்து வெயில், மற்ற எல்லாமே நமக்கு வந்து அவங்களால கொடுக்குறாங்க. சுற்றத்துல இருக்கவங்களால நமக்கு வந்து உறவினர்களோட உதவி இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லது கெட்டது எதுக்குமே அவங்க வந்து நமக்கு வந்து முன்ன நிக்கணும். அப்படி அவங்களோட உதவி தேவை. பசுக்கள் நாய்கள்லாம் நமக்கு வந்து பால் கொடுக்குது, வீட்டை காவல் காக்குது, இப்படி அதெல்லாம் நமக்கு செய்யுது. பித்ருக்கள் என்ன செஞ்சாங்க, நமக்கு வந்து சொத்து சேர்த்து வச்சுட்டு அவங்க இப்ப இருக்கிறாங்க. நம்ம இருக்கிறதுக்கு வீடு, நம்ம வாழறதுக்கான பண வசதி எல்லாமே நம்மளுடைய தாய் தந்தையர் சேர்த்து வைத்த சொத்து. அப்ப அவங்களுக்கும் நம்ம செய்யணும். இப்படி பஞ்சமகா யஜ்ஞம் வந்து ஒவ்வொருத்தருமே செய்யணும். ஆனா இந்த குடும்பத்துல மூத்தவங்க இறந்துட்டாங்கன்னா இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. அப்ப வந்து அந்த குலதர்மம் வந்து என்ன செய்யுது, கெட்டு போகுது. அப்ப பித்தர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பிண்டம் நீர், அதாவது ஒவ்வொரு திதிக்கும் அமாவாசைக்கும் திதிக்கும் நம்ம பிண்டம் நீர் இருப்போம்ல, எள்ளும் தண்ணி இறைக்கிறதுன்னு, அதெல்லாம் வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. அது வந்து பித்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா வேற ஒரு உடல் கிடைச்சு அவங்க போயிடுவாங்க. அப்படி புண்ணியம் பண்ணாம கொஞ்சம் பாவம் பண்ணவங்களா இருந்தாங்கன்னா அடுத்த ஒரு உடல் கிடைக்காம பேய்களா அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. உடல் இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த எள்ளு தண்ணி தான் என்ன ஆகும்னா அவங்களுக்கு உணவா போகுது. அப்ப அந்த உணவா போகும் பொழுது அவங்க நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாங்க. அப்படி கிடைக்கலங்கும் பட்சத்துல அவங்களுடைய சாபமும் நமக்கு வந்து சேரும். இதெல்லாம் நம்மளுடைய குல பண்பாடு. அந்த பண்பாடே வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி முதியோர்களை அழிக்கிறதுனால நடைபெறாது அப்படின்னு இந்த இடத்துல அர்ஜுனன் ஃபீல் பண்றாரு. இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க. டீக்ரேடேஷன் ஆஃப் சொசைட்டி என்னன்னா நடக்குது. சுப்பீரியர்ஸ் ஆர் கில்டு. ஒரு குடும்பத்துல இருக்க மூத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எட்டர்னல் ஃபேமிலி ட்ரெடிஷன், நம்மளுடைய குல பண்பாடு பாரம்பரியமா செய்யக்கூடிய அந்த நிலை வந்து அழிந்து போகுது. இர்ரிலிஜன் ப்ரீடாமினேட்ஸ் இன் த ஃபேமிலி. அவங்க என்ன செய்வாங்க, டாமினேட் பண்றாங்க. அது மாதிரி செய்யும் பொழுது குடும்பம் வந்து வீணா போகுது. விமன் பிகம் பொல்யூட்டட். குடும்ப பெண்கள் வந்து களங்கம் அடைகிறாங்க. அன்வான்ட் பிரெக்னன்சி, தேவையற்ற சந்ததி உருவாகிறது. இது எல்லாமே எதனால வருது, குடும்பத்துல இருக்க மூத்த தலைவர்கள் இறக்கும் பொழுது ஏற்படுது அப்படின்னு வந்து இதுல வந்து 39ல 42 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கு. அதே தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஃபெயிலியர் இன் வர்ணாசிரம சிஸ்டம். வர்ணாசிரம தர்ம சிஸ்டமே வந்து என்ன ஆகுது, அழிஞ்சுப்படுது. வந்து அதை வந்து இவரால் உணர முடியுது. அது என்னது, வர்ணாசிரம சிஸ்டம் எதுக்காக கொடுத்துருக்காங்க, பீஸ்ஃபுல்லா வாழறதுக்கு, ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் இன் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையை ஆன்மீக நிலையில கொண்டு போறதுக்காக வகுக்கப்பட்ட சட்டம். ஆனா என்ன ஆகுது, அதுக்கு மாறுபட்ட கோணத்துல டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது. அதனால இதை வந்து கொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அர்ஜுனன் வந்து இந்த இடத்துல நினைக்கிறாரு. 43 படிங்க பிரபு. மாதாஜி யார் வேணா படிங்க. 43 மாதாஜி நான் படிக்கிறேன். உத்சன்ன குல தர்மானாம் மனுஷ்யானாம் ஜனார்தன நரகே நியதம் வாசோ பவதித்யனுஷ்ருதம். மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குலதர்மத்தை கெடுப்பவர் எப்போதும் நரகத்தில் வாழ்வதாக நான் சீன பரம்பரை வாயிலாக கேட்கிறேன்.
இப்ப வந்து அர்ஜுனன் என்ன சொல்றாரு, குல தர்மத்தை யார் ஒருத்தவங்க கெடுக்கிறாங்களோ அவங்க வந்து நரகத்துல போய் இருப்பாங்க, வாழ்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். யார் மூலமா? சீட பரம்பரை மூலமான்னு சொல்றாரு. சீட பரம்பரை அப்படின்னாலே ஒரு ஆத்தன்டிக் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரு மூலமா அவர் வந்து சொல்றாரு. தானா தன்னுடைய கற்பனையில அவர் வந்து எதுவுமே சொல்லல இந்த இடத்துல அர்ஜுனர். அவர் வந்து தனக்கு வந்து தன்னுடைய குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த கிருபாச்சாரியாரு, துரோணாச்சாரியார் அவங்கள்ட்டெல்லாம் அவர் பள்ளி விட்டுருக்காரு, குருகுலம் போய் படிச்சிருக்கிறாரு. அங்கெல்லாம் வந்து சீட பரம்பரை மூலமா என்ன கேள்விப்பட்டிருக்காரு, குல தர்மத்தை கெடுக்கிறவங்க வந்து நரகத்துல போய் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட நிலையில நம்ம வந்து என்ன செய்யணும், பாவப்பட்டவங்க வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம பாவங்களை புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பாவம் செய்யறவங்க எல்லாருமே என்ன செய்யணும்னா, அதுக்கான பரிகாரங்கள்னு சில இது கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த பரிகாரங்களை செய்யணும். பரிகாரம் செய்யறதுனால முழுசும் பாவத்துல இருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிருவோம்னு கேரண்டி கிடையாது. அட்லீஸ்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, கொஞ்சம் அதுல இருந்து நம்ம அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியாவது நமக்கு இறைவன் வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி நிலையில இந்த மக்களை வந்து கொண்டு போக விருப்பம் இல்லை. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அந்த இடத்துல வந்து பயப்படுறாரு. இந்த குல தர்மம் கெடுறதை பத்தி அவருக்கு ஒரு பயம். அந்த பயத்தினால அவர் வந்து இதை சொல்றாரு. 44 படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. அகோபத மகத் பாபம் கர்தும் வியவசித வயம் யத் ராஜ சுகலோபேன தந்தும் இவ ஜனம் உத்யதாக. ஐயகோ, மாபெரும் பாவங்களை செய்ய நாம் துணிந்து உள்ளோமே. ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கும் ஆசையால் உந்தப்பட்டு சொந்த உறவினர்களையும் கொல்ல முனைந்து விட்டோமே. ஐயோ அப்படிங்கிறாரு. அவரோட தன்னுடைய நிலையை நினைச்சு அவருக்கே வந்து என்ன தன்னிலையா இறக்கப்படுறாரு, பயப்படுறாரு. அர்ஜுனர் வந்து அவ்வளவு ஒரு உயர்ந்த குணத்துல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. என்ன சொல்றாரு, பாவங்களை செய்ய நம்ம துணிஞ்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் ஒரு பாவமும் அவர் செய்யவே இல்லை. பகவான் சொல்றாரு போரிடுன்னுட்டு அவர் செய்ய போறாரு. அதுக்கே அவர் என்ன செய்யறாரு, ராஜ்யத்து மேல ஆசைப்பட்டு இந்த ஹஸ்தினாபுர ராஜ்யம் நமக்கு வந்து கிடைக்கணும், நம்ம வந்து இந்திரபிரஸ்தத்தை நம்ம கைவிட்டோம், அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் நம்ம வந்து போர் செய்ய வந்துட்டோமோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆக்சுவலா அவருக்கு அதுக்காகவே வரல. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து அவமானப்படுத்திடுறாங்க, திரௌபதி அவமானப்படுத்துறாங்க. அப்பவே அவங்க வந்து சபதம் எடுத்துடுறாங்க, அதுக்கு பதிலுக்கு வந்து நான் வந்து வஞ்சந்திப்பேன் அப்படின்னு அர்ஜுனனும் பீமனும் சபதம் எடுக்கிறாங்க. அதுதான் அங்க வந்து உண்மையான வழி. ஆனா இவங்கள்ட்ட இருந்த இந்திரபிரஸ்தம்ங்கிற அந்த ராஜ்யத்தை இவங்க வந்து கைப்பற்றிடுறாங்க அந்த இடத்துல சூதாட்டத்து மூலமா. அப்ப அதை வந்து அவங்க மீட்க வேண்டியது ஒரு சத்திரியனோட கடமை. இது எந்தவித பாவ செயலுமே இல்லை. அதுலயே வந்து அவர் என்ன செய்யறாரு, சொந்த உறவினர்களை கொல்லுவது வந்து பாவ செயல் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சுயநலத்தினால. இப்ப துரியோதனன் வந்து ஆக்சுவலா சுயநலத்தினாலதான் வந்து அந்த வந்து போருக்கு வந்திருக்கிறான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. அவங்க என்ன செய்யறாங்க, உடன் பிறந்தவர்களையும் சுற்றத்தரையும் கொள்றதுக்கு துணிஞ்சு வந்து நிக்கிறாங்க. இது வந்து சரித்திரத்துல நிறைய இடத்துல நடந்திருக்குது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் இப்ப வந்து உங்களுக்கு சொல்றேன். இரண்யகசிபு பாத்தீங்கன்னா அவனோட சுயநலம், தன்னை தான் வணங்கணும், ஊர் மக்கள் முழுக்க தன்னை தான் வணங்கணும். தன்னுடைய மகனா இருக்கக்கூடிய பிரகலாதனும் வந்து தன்னுடைய பேரை தான் சொல்லி போற்றணும். எப்படி பகவான் நாராயணர்னு சொல்லி சொல்லி அவன் வந்து வணங்குறான் அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்காம என்ன செய்யறான், பிரகலாதனை கொல்றதுக்கே துணிகிறான். தன்னுடைய சொந்த ரத்தம், தன்னுடைய மகன் அப்படிங்கும்போது அவனை வந்து கொல்றான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சரித்திரத்துல நிறைய இருக்கு. ஆனா ஒரு சாதுன்னா வந்து நல்ல ஒரு பக்தனா இருக்கக்கூடிய அர்ஜுனனால அதை வந்து செய்ய அவருக்கு வந்து மனம் துணியல. அவர் வந்து இத பாவச் செயல் அப்படின்னு பயப்படுறாரு. அந்த நிலைக்கு நினைச்சு அவர் பயப்படுறாரு. 45 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யதி மாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்ராஷ்டிராரணே ஹன்யுஸ் தன்மேஷே மதரம் பவேத். ஆயுதமின்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருதராஷ்டிரனின் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி.
அவங்க போய் தன்னை கொன்னா தனக்கு ஹரே கிருஷ்ணா பிரபு அவங்க வந்து எதிரி வந்து என்ன கொன்னா கூட எனக்கு நன்மையை கொடுக்குங்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய மனசை வந்து இது இலகிய மனசு, இன்பமின்மைங்கிறாரு, பாவச் செயல்ங்கிறாரு, குல தர்மம் கெடுங்கிறாரு, இப்படி வரிசையா சொல்றாரு. எதனால சொல்றாரு? ஒரு சத்திரியன் வந்து என்ன செய்வான்னா, எதிரில வந்து இருக்கக்கூடிய வீரன் கையில ஆயுதம் இல்லைன்னா போரிடக்கூடாது, அவங்களோட போரிட. இது வந்து யுத்த தர்மம். அது மாதிரி ஒரு பெண்ணோட வந்து போரிடக்கூடாது. இது வந்து யுத்த தர்மம். இப்ப அர்ஜுனன் என்ன செய்யறாரு? நான் வந்து கையில இருக்க ஆயுதங்களை நான் கீழே விட்டுறேன். நான் வந்து போரிட விரும்பல. என் கையில ஆயுதம் இல்லாம இருக்கும் பொழுதும் அவங்க என்ன பண்ணா எனக்கு அது நன்மையை கொடுக்கும். எனக்கு அது வந்து அதுவும் அவங்களுக்கு பாவம் வரும், அது வேற விஷயம். ஆனா தனக்கு வந்து அது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு வந்து இவர் நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு அவருடைய மனசு வந்து எந்த அளவுக்கு இலகிய மனசு, இரக்க மனசு, தன்னுடைய உறவினர்கள் மேலையும் அந்த குரு மேலையும் அவர் வந்து அந்த அளவுக்கு பாசமும் பற்றும் வந்து வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் பௌதிகம். அதான் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், மாயையில கட்டுண்டிருக்கிறோம். நம்ம வந்து என்ன பண்றோம், மெட்டீரியல்ல வந்து அதிகமான அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா இப்படி நம்மளுடைய கடமையை கூட நம்ம வந்து செய்ய மாட்டோம். அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்கவுங்களுக்குன்னா விதிக்கப்பட்ட கடமைகள் எதுவோ அதை வந்து அவங்க செய்யணும். செய்யாம இந்த மாதிரி லேமெண்டேஷன் வந்து அர்ஜுனனுக்கு வந்த மாதிரி யாரும் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. 46 மாதாஜி பிரபு யாராவது. சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வார்ஜுன சங்கேய ரதோபஸ்த உபாவிஷத் விஸ்ருத்ய சசரம் சாபம் சோதசம் விக்னமானசக. சஞ்சயன் கூறினான், போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒரு புறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டான். அவனது மனம் சோகத்தால் மூழ்கியுள்ளது. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து அர்ஜுனன் என்ன செய்யறாரு? இதுவரையிலும் ரெண்டு படைகளையும், அதாவது என்னோட போரிட வந்தவங்க யாராரு, அவங்கள நான் பார்க்கணும். அதனால இரு தரப்பு சேனைகளுக்கு நடுவில் தேரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வந்து சொல்லி தேரை வந்து ரெண்டு படைகளுக்கு நடுவில் நிறுத்தி இருக்கிறாரு. இவர் பார்வையிடுறாரு. இவர் பார்வையிட தான் வந்தாரு. பார்வையிட்டோன்னே இவருடைய மனசு என்ன ஆகுது? இலகிய மனசா இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த உறவினர்களையும் நண்பர்களையும் தன்னுடைய பிரியமான அந்த தாத்தாவையும் மாமாக்களையும் அண்ணன் தம்பிகளையும் அப்புறம் நண்பர்களையும் எல்லாத்தையும் பார்வையிட்டோம்னா, ஐயோ இவங்களையா நம்ம கொல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னுட்டு அவருடைய மனசு வந்து என்னது, சோகத்துல மூழ்கிடுது. உடனே அவர் என்ன செய்யறாரு? பலவிதமான காரணங்களை பகவான்கிட்ட சொல்றாரு. எனக்கு வந்து இதுல வந்து இரக்கமா இருக்குது, இன்பமின்மை, பாவச் செயல், குடும்ப பாரம்பரியம் கெட்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்ப மனசு வந்து என்ன நிலை? இது இரண்டு விதமான நிலைகள். இரு மனத்துக்கு வராரு அவரு. இரண்டு விதமான நிலைகள். போர் புரியலாமா, போர் புரியக்கூடாதா, எது சரி எது தவறு, ஒண்ணும் புரியல. அவருக்கு மனம் குழம்பி போயிருக்குது. அந்த மாதிரி நிலையில அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய அம்பு வில்லு எல்லாத்தையும் வந்து ஏர்தட்டுல போட்டுட்டு உட்கார்ந்துடுறாரு. இது வரையிலும் பார்வையிடும் பொழுது வரையிலும் நின்றுகிட்டு பார்வையிட்டுக்கிட்டு இருக்கிறாரு போர்க்களத்துல. இப்ப அவரால் நிக்க முடியல, கால்கள் சோர்ந்து போயிடுது, உட்கார்ந்துடுறாரு தேர்தட்டுல. இதெல்லாம் யார் சொல்றா? சஞ்சயன் சொல்றாரு. யாருகிட்ட? திருதராஷ்டிரன்ட்ட இதெல்லாம் சொல்றாரு. உடனே திருதராஷ்டிரனுக்கு என்ன எண்ணம் வரும்? ஆஹா, அர்ஜுனன் வந்து போரிட மாட்டான்னு உட்கார்ந்துட்டான். அப்ப வந்து பாண்டவர்கள் மற்றவர்களும் என்ன செய்வாங்க? அர்ஜுனன் தான் அந்த பஞ்ச பாண்டவர்கள்லயே பலம் கொடுக்குற ஆளு. அவனை நம்பிதான் எல்லாம் போருக்கு போயிருக்கிறாங்க. அவனே பின்வாங்கிட்டான்னா மற்றவர்களும் என்ன செய்வாங்க? பின்வாங்கிடுவாங்க. அப்ப துரியோதனர்களுக்கு தான் ராஜ்யம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்து வருது. அது வந்து அப்புறமா சஞ்சயன் வந்து தீர்த்து வைப்பாரு வேற விதமா. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்ததுதான். அர்ஜுனனுக்கு என்னென்ன ரீசன் நாட் விஷிங் டு ஃபைட் அப்படிங்கிறதுக்கு கம்பேஷன், இரக்கத்தை பத்தி 27 28 வரையிலும் உள்ள ஸ்லோகங்கள்ல நம்ம படிச்சோம். 31 35 அப்புறம் 7 8 வரையிலும் உள்ள வந்து ஸ்லோகங்கள்ல என்ஜாய்மெண்ட், அவருக்கு வந்து இன்பமின்மை அப்படிங்கிறது இதை வந்து நம்ம படிச்சோம். போர் புரியறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதை விடவே எனக்கு வந்து சொந்த உறவினர்கள் கொள்றதுல எனக்கு எந்த மாத இன்பமும் இல்லை அப்படிங்கிறாரு. 37 43 வரையிலும் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேமிலி, அந்த குல தர்மம் கெட்டுச்சுன்னா அந்த குடும்பத்துல என்னென்ன தவறுகள் நடக்கும், வர்ணாசிரம தர்மம் கெட்டு போகுதும்,
அப்புறம் வந்து பிண்டம் நீரும் முதியோர்களுக்கு அளிக்க முடியாது. பெண்கள் வந்து என்ன ஆகுவாங்க, கற்பு நெறி இழப்பாங்க, தேவையற்ற சந்ததி உண்டாகும், இதெல்லாம் சொல்றாரு. அப்புறம் அதுதான் 44 to 45 அண்ட் 2.5வும் சொல்லியிருக்கு. 0.5 அடுத்ததுல வருது. செயின்ட்லினஸ் அண்ட் ஃபியர் ஆஃப் சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து பலவித காரணங்களையும் சொல்றாரு. தனக்கு வந்து போரிட விருப்பம் இல்லை, பாவச் செயல் அப்படிங்கிறதெல்லாம் காரணம் சொல்றாரு. அப்புறம் வந்து இன்டிசிஷன், அவர் கடைசியா என்ன செய்யறாரு, அது வந்து அடுத்த சாப்டர்ல வந்து 2.5 and 6ல தான் வந்து இன்டிசிஷன், இருமனமா இருக்கக்கூடிய அந்த நிலையும் நம்ம வந்து அடுத்த சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். இப்போ வந்து இதுவும் வந்து அதே தான். கம்பேஷன், என்ஜாய்மெண்ட், சின்ஃபுல் ரியாக்ஷன், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டைனாஸ்டி, இன்டிசிஷன், இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். விச் கேன் யூ ரிலேட் டு, இப்போ வந்து நம்ம வந்து இதை எதோட நம்ம ஒப்பிடணும் அப்படிங்கிறத யாருக்காச்சும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க வந்து சொல்லலாம். இந்த கம்பேஷன், என்ஜாய்மெண்ட், சின்ஃபுல், அப்புறம் ஃபேமிலி ட்ரெடிஷன், இன்டிசிஷன், இது வந்து நீங்க நம்ம வாழ்க்கையோட எப்படி ஒப்பிடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்க சொல்லலாம். நம்ம சக மனிதருக்கு கம்பேஷனா இருக்கணும். எல்லாத்து மேலயுமே வந்துட்டு நான் பெரியவன், நீ வந்து சாதாரணமான ஆளு அப்படிலாம் நினைக்க கூடாது. நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி நல்லபடி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் யாரையுமே கடும் சொல்லி நம்ம பேசக்கூடாது. அவங்கள வந்து யாரா இருந்தாலுமே வந்துட்டு யாரா வேணா இருக்கலாம், ஆனா அவங்கள வந்து ஒரு சக மனிதர்களும் எந்த ஒரு ஜீவராசிகளுமே வந்து அன்பா தான் நடத்தணும், கம்பேஷனா தான் நம்ம நடத்தணுங்கிறத நம்ம இறைவன் நமக்கு வந்து இது சொல்லியிருக்கிறது. கம்பேஷனா இருக்கணும், எந்த உயிரினத்துல நம்ம வந்து இறக்க குணத்தோட இருக்கணும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது. அப்புறம் தேவையற்ற அந்த இதுல என்ஜாய்மெண்ட் போகக்கூடாது. அதாவது அந்த மாது சூது அது மாதிரி ஒரு இடத்துல நோ என்ஜாய்மெண்ட் போகக்கூடாது. அப்புறமேல் நீங்க அந்த சொன்ன மாதிரி பிற இதை வந்து கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்களோட சொத்துக்கு ஆசைப்படுறது, அப்புறம் இதெல்லாம் வந்து பாவ செயல், சின். அப்புறம் வெளியே வந்த ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் வந்து நம்ம இது மாற்றக்கூடாது. அதாவது அப்புறம் பகவானுக்கு செய்யற தொண்டை வந்து நம்ம நிறுத்தக்கூடாது. அதை வந்து எப்பவுமே வந்து வெளியே வந்து இதை வந்து நம்ம கடைப்பிடிச்சு கரெக்டா இது பண்ணணும். அப்புறம் இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷன்ஸ், அதை மறந்து போயிட்டோம். அது வந்து நம்ம கரெக்டா அதை பழகணும். அப்ப இன்டிசிஷன் 2 மனம் இருக்கக்கூடாது. செய்யலாமா வேண்டாமா, இது கரெக்டா தப்பா அப்படிங்கிறது இன்டிசிஷன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் மூலமா நம்ம கத்துக்கிறோம். வெரி குட். வேற யாராவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? அத்தாச்சி, சுயநலம், தற்பெருமை ரெண்டுமே இருக்கும். ம் அது இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய சுயநலமா வந்து துரியோதனர்கள் வராங்க. தற்பெருமை யாருக்கிட்ட இருக்கு? அதுவும் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் மாதாஜி நான் சொல்லணுமா? பேரண்ட்ஸ் வந்து குழந்தை மேல கண்மூடித்தனமா பாச வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து குழந்தை மேல ரொம்ப அதிகமா பாச வைக்கிறதுனால அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத எடுத்து சொல்லி அவங்களை நல்வழிப்படுத்தணும். கரெக்ட். அவங்க நல்வழிப்படுத்தணும். திருதராஷ்டிரன் நீங்க செய்யாம விட்டுட்டாரு இல்லையா? கரெக்ட். பாரபட்சம் பார்க்க கூடாது. தன்னுடைய குழந்தைகள் மாமகா பாண்டவாஸ் அப்படிங்கிற பாரபட்சம் வச்சுட்டாருங்க. கரெக்ட். பாலாஜி பிரபு சொல்லுங்க. அதாவது இதுல வந்து நான் புரிஞ்சுட்டேன், இதுல வந்து நம்ம அட்டாச்மெண்ட் வைக்க கூடாது. அட்டாச்மெண்ட் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து சோகம் வந்துடும். அது வருமா வராது. சோகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம மனசு மோகம் புத்தி வந்து குழம்பிடும். இதை பண்றது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது. அதுதான் இந்த சமஸ்கிருதத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா ராககா சோககா மோககான்னு சொல்லுவோம். அட்டாச்மெண்ட் வந்து அர்ஜுனன் வச்சுட்டாரு இல்லையா, சொந்த உறவினர்கள் மேல அவங்களுக்கு எப்படி கொலை பண்றதுன்னு அட்டாச்மெண்ட் வச்சிருக்காரு. அதுலதான் அந்த சோகத்துல அவர் போயிட்டாரு. நம்ம போய் ஜெயிச்சாங்க யாருக்கிட்ட போய் சொல்றது, யாருமே இருக்க மாட்டாங்களே, அப்புறம் ஃபேமிலியில யாரும் இது பண்ண மாட்டாங்க, காரியங்கள்லாம் செய்ய முடியாது, பித்திருக்கள் காரியங்கள்லாம் செய்ய முடியாது, அந்த தலைமுறையே இதுவாயிடும்ன்ற இதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு. அதனால இப்ப என்ன பண்றதுன்ற போகம் அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு குழப்பம் வந்துருச்சு. வெரி குட், வெரி குட். பகவான் நம்பணும்னா அவர் காரணம் பகவானை நம்பணும் அப்படின்னா
ம் அவரை நம்பி நம்ம முழுசா அவர்கிட்ட சரணடைச்சோம். ம் அவர் நம்மளுக்கு ஆமா, வந்து இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆமா. இப்ப வந்து அர்ஜுனன் வந்து இன்னும் கிருஷ்ணரை இன்னும் நம்பல. அவர் என்ன பண்றாரு, தன்னோட முடிவாதான் வந்து இங்க எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்திலேயே பகவான் இருக்கிறாரு. அவர் சொல்லும் பொழுது அவர் பேச்சா கேட்கணும். அதை விட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு, அவர் பக்தன். அதனால அவருக்கு தனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இது எல்லாத்தையுமே அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓகேவா? கரெக்ட். ஆக மொத்தம் இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த கம்பேஷன், இரக்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அந்த நிலையில நாம என்ன செய்யணும், இறக்கப்படும் பொழுது அப்புறம் நோ என்ஜாய்மெண்ட், இந்த இன்பமின்மை நமக்கு வந்து ஒரு விரக்தி நிலை வரும். அப்பப்ப என்ன செய்யும், நம்ம செய்யற செயல்கள் நமக்கு திடீர்னு விரக்தி வரும். அது வந்து நோ என்ஜாய்மெண்ட் தான். சின் சின் வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம சில நேரம் நம்ம தெரிஞ்சே பாவம் பண்றோம், சில நேரம் தெரியாம பாவத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி நிலையில் ஃபேமிலி ட்ரெடிஷன், நம்மளுடைய குடும்ப பாரம்பரியம், அது வந்து இப்ப பிரபு சொன்ன மாதிரி நம்ம சுவாமிக்கு வந்து பூஜை பண்றது, அவர் வழிபாடு பண்றது, பக்தி பண்றது எல்லாம் நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷன்ல நம்ம வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். இன்டிசிஷன் எல்லாருக்கும் உள்ளது வந்து இது, இன்டிசிஷன் கண்டிப்பா உண்டு. ஒரு நிலத்துல எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழப்ப நிலை வரும். இந்த மாதிரி இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன்ல மனசு தடுமாறும். இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி 5 விதமான அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட அனைத்துமே நமக்கும் வருது. அப்ப நாம என்ன செய்யணும், நம்ம பகவான் அவரை ஃபாலோ பண்ணணும். அர்ஜுனனை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர் என்ன செஞ்சாரு, பகவான்கிட்ட சரணடைஞ்சாரு. அடுத்த சாப்டர்ல நம்ம அதை படிப்போம். அப்படி சரணடையும் பொழுது அதுக்கான ரிலீஃப் வந்து பகவான் வந்து நிறைய கொடுப்பாரு. அதை நம்ம வந்து அடுத்த சாப்டர்ல படிக்கும் பொழுது நம்ம படிச்சுக்குவோம். இதோட இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரை நம்ம முடிச்சிட்டோம். நம்ம வந்து இதை சொல்லிடலாம். வாஞ்சா கல்பதருப்பிய கிருபா சிந்துபிய பதித்தானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்தைக்கு ஜே. ஸ்ரீல பிரபுபாதா கி ஜே. நாமாச்சாரிய ஹரிதாஸ் டாக்கூருக்கு ஜே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், உங்களுக்கு இந்த பாடத்துல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா இப்ப நீங்க கேட்கலாம். ஏதாவது புரியல அப்படின்னா கேட்கலாம். எல்லாருமே அழகா ஸ்லோகம் வாசிச்சு கொடுத்தீங்க, அழகா டிரான்ஸ்லேஷன் படிச்சு கொடுத்தீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நீங்க எல்லாருமே அது வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் படிச்சுக்கிட்டு வாங்க அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸுக்கும். சுபஸ்ரீ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் எல்லா கிளாஸ்லயும் ஃப்ரைடே அன்னைக்கு மறக்காம இந்த அட்டண்டன்ஸ் ஃபார்மை வந்து எல்லாரும் பிரபுஜி மாதாஜி எல்லாரும் அட்டண்டன்ஸ் போட சொல்லிருங்க மாதாஜி. இது அட்டண்டன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நீங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைச்ச மாதிரி இந்த லெவல்லையும் உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கணும் அப்படின்னா அட்டண்டன்ஸும் முக்கியம், கிளாஸ் அட்டன் பண்றது முக்கியம், குவிஸ் அட்டன் பண்றது முக்கியம், அப்புறம் எக்ஸாம் எல்லாம் வச்சா அதெல்லாம் அட்டன் பண்றதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அதெல்லாம் நீங்க வந்து எல்லாம் தொடர்ந்து செய்யணும். அப்புறம் முன்னாடி கொஞ்சம் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் படிச்சுக்கிட்டு வரணும். ஆனா எனக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னா, நெக்ஸ்ட் அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் 21, 28 தானே அடுத்த வாரத்துல வருது நம்மளுடைய கிளாஸு. இந்த மாசத்துல அந்த 2 நாளுமே என்னால கிளாஸுக்கு வர முடியாது. என்னன்னா பிருந்தாவன் மதுரா யாத்திரைக்கு நாங்க போறோம். நம்ம டெம்பிள்ல போட்ட யாத்திரா தான். நம்ம இஸ்கான் மேங்களூர் டெம்பிள்ல யாத்திரை சொல்லியிருந்ததுல நான் அதுல சேர்ந்திருக்கிறேன். 19ஆம் தேதியே நான் கிளம்பிடுவேன். 20க்கே இருக்க மாட்டேன். 20ல இருந்து 1ஆம் தேதி தான் நான் ரிட்டர்ன் வருவேன். 2 கிளாஸ் நமக்கு அடிபடுது. நீங்க எல்லாம் என்ன செய்ய விருப்பப்படுறீங்க? உங்களுக்கு வேற ஒரு டீச்சரை நான் போட்டுட்டு போகவா, இல்ல நீங்க படிச்சுக்கிட்டு இருந்துட்டு மறுபடியும் வந்து என் கிளாஸ்லயே கண்டினியூ பண்றீங்களா? இல்ல மோகன்தாஸ் பிரபு வந்து நைட்டு 8 மணிக்கு எடுக்கிறாரு. ஆனா அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் முடிச்சிருக்கோம். அவர் செகண்ட் சாப்டர்ல கொஞ்சம் ஓரளவுக்கு போயிருக்கிறாரு. அதுல போய் உட்காந்து கேட்டுக்கிறீங்களா? உங்களுடைய விருப்பங்களை நீங்க சொல்லலாம். இல்ல மாதாஜி, வந்து உங்க கிளாஸ்லயே மாதாஜி நீங்களே வந்து நீங்களே வாங்க மாதாஜி. வெயிட் பண்றீங்களா? வெயிட் பண்றோம். நல்லா தரவா பண்ணி படிச்சிட்டு இருக்கோம் மாதாஜி. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா நாங்க படிச்சுக்கிறோம் மாதாஜி. தரவா நீங்க போயிட்டு வந்து மாதாஜி, நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சிட்டு இருக்கேன். ப்ராப்ளம் வரும் மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. நீங்க நல்லா படிங்க. சரி மாதாஜி. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நல்லா பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா குறிச்சு வச்சுங்க. நான் வந்தோடனே என்கிட்ட கேட்டுக்கலாம். அப்புறம் செகண்ட் சாப்டரையும் கொஞ்சம் கொஞ்சம் படிங்க. செகண்ட் சாப்டரையும் படிக்க வச்சுங்க. நான் வந்து நடத்தும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து புரிய வரும் மனசுல. நீங்க ஓகே எல்லாருமே நான் வந்து நடத்துறதையே விருப்பப்படுறீங்கன்னா ஓகே. நான் வந்து வேற யாரையும் நான் வச்சுட்டு போகல. நான் கேட்டு வச்சேன். கிளாஸ் லீவ் லாங் லீவ் விட்டுட்டா இவங்க எங்க கண்டினியூஷன் விட்டு போயிடுமோ அவங்க அதாவது அப்புறமேல் மறந்து போயிடுவீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். அதனாலதான் உங்கள்ட்ட நான் கேட்டேன். நீங்க எல்லாருமே ஓகே. மறக்க முடியாது மாதாஜி, கையில இருக்காங்கல்ல. சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். நீங்க சேஃபா போயிட்டு வாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே வெயிட் பண்றாங்க. இதோ இப்ப எழுத்து தடுமாறுது. நாங்க இப்ப 2 தடவை ரிவிஷன் பண்ணியிருந்தோம்னா ஸ்லோகாவை கரெக்டா வரும் மாதாஜி. படிங்க. Actually, 7 மணி கிளாஸ் இருந்தேன் மாதாஜி. எனக்கு வந்து பாதியிலே நெட் ப்ராப்ளம் வெளில வந்துடுறேன். அதனால இப்ப 5 மணி கிளாஸ் போட்டு இப்ப ஜாயின் பண்றீங்க மாதாஜி. ஓகே ஓகே. ஆமா நீங்க நடுவுல வந்து போனீங்க. அப்பவே நான் பார்த்தேன் ஆரம்பத்திலேயே. பிள்ளைங்க வந்து போனை பார்த்து நெட் ப்ராப்ளம் அது காலி பண்ணிடுறாங்க, ஜீப் போயிடுது. அதனாலதான் இப்ப 5 மணி கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணிட்டேன் மாதாஜி. ஓ பரவாயில்ல பரவாயில்ல. சரி ஓகே மாதாஜி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க